ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குகிற மிக்சரை இன்னும் நம்ம ரொம்ப டேஸ்டியாக எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற வீடியோ தான். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு நம்ம கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தோலோடவே தட்டி எடுத்துக்கோங்க, தோல் உரிக்க வேண்டாம். அது கூட ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்படி நீங்கள் கடையில் மிக்சர் வாங்கி இப்படி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மனமும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் மிக்சர் கூடுதல் சுவையோடு நல்ல மொறுமொறுனும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி வாங்கி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கணுங்க. நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த மிக்சரை இது கூட கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் நம்ம அதில் வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும். அதனால ஒரு 2 நிமிஷம் அந்த மனம் எல்லாமே அந்த மிக்சரில் ஆட் ஆகுற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிட்டு நம்ம சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுங்கள். பூண்டு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிறப்பவே நல்லா முறுமுறுப்பு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ நம்ம மிக்சரை கையில் எடுத்துகிட்டு நல்லா அப்படி உடச்சி பார்க்குறப்போ நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க. அப்படியே தூள் தூளாக ஆகிற அளவுக்கு அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்கும். சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.